Question number 1. The monthly salary of 10 employees in a factory are given below. Rupees 5,000, 7,000, 5,000, 7,000, 8,000, 7,000, 7,000, 8,000, 7,000, 5,000. Find the mean median மோடுன்னு கேட்டிருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 10 தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே 5,000, 7,000, 5,000, 7,000, 8,000, 7,000, 7,000, 8,000, 7,000, 5,000 என சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை சம் ஆஃப் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்க சேலரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எவ்வளோ கவுண்டர் கொடுத்துருக்காங்க, 10 எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 10. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 66,000 கிடைக்குது. டிவைடட் பை 10ன்னா இது கேன்சல் பண்ணால் மீன் வேல்யூ என்ன கிடைக்குது, 6,600 கிடைக்குது. ஸோ இதுதான் மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். மீடியனுக்கு என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். 5,000, 5,000, 5,000, 7,000, 7,000, 7,000, 7,000, 7,000, 8,000, 8,000 எழுதியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் 10 வந்து என்ன, n வந்து 10. ஸோ இது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் என்ன ஃபார்முலா, மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு n டிவைடட் பை 2th வேல்யூ இன் அண்ட் n டிவைடட் பை 2 + 1 2th வேல்யூ அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து n வந்து 10 டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 2 + 1. ஸோ 10 டிவைடட் பை 2ன்னு போட்டால் என்ன வரும், 5. 5 + 1 6. 5th வேல்யூ 6th வேல்யூ என்ன, 7,000, 7,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 14,000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 7,000 கிடைக்கும். ஸோ மீடியன் வந்து எனக்கு 7,000 கிடச்சிச்சு. மோடுங்கிறது என்ன, எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் அதோட மோடு. ஸோ 7,000 தான் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோடு வந்து 7,000ன்னு நம்ம எழுதிடும். ஸோ மீன் வேல்யூ வந்து 6,600, மீடியன் வந்து 7,000, மோடு வந்து 7,000. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?